வணக்கம் நண்பர்களே. விஜய் அடுத்த அதிரடிக்கு தயாராயிட்டாரு. கட்சிகள் எல்லாம் கலங்கித்தான் போயிருக்கு. போன வாரம் என்னாச்சு? திருச்சியில பிரச்சார பயணம் மேற்கொண்டாரு இல்லையா? அங்க ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். அங்க போறதுக்கு 5 ஹவர் ஆச்சு. அவ்வளவு கூட்டம். போலீஸும் பெருசா கட்டுப்படுத்தல, அவங்க கட்சிக்காரங்களும் முறைப்படுத்தல. ஒரு இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு போறதுக்கே மிகப்பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவருடைய மாஸ் காட்டிட்டாரு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே கலங்கி போயிருச்சு. திமுக கலங்கி போயிருச்சு, அண்ணா திமுக கேட்கவே வேண்டாம். ஆனா உள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவர் ரசிகர் கூட்டங்க, அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் ஓட்டா மாறப்போகுதா? ஆனால் எல்லாருக்கும் தெரியும், அது காசு கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல. அது அப்படியே தன்னெழுச்சியாக வந்த கூட்டம். அப்படியும் அரசியல் தெரியாதவங்க இல்ல, அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் ஆமோதிச்சாங்கல்ல, எவ்வளவு பேச்சு பேசினாங்க. ஆகையால என்ன பண்ணலாம் அப்படின்னு திமுக யோசிச்சா இருந்துச்சு. உடனே முதலமைச்சர் அறிக்கை வர விட்டுட்டாருல்ல. ஆனா பழைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, புதிய எதிரிகளாக இருந்தாலும் சரி, விஜய் தான் சொன்னாரு. ஆனா அதிமுகவும் கலங்கி தான் போயிருக்கு. ஒரு நடிகர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. எங்கள் ஓட்டுகளை அவர் ஒன்றும் பிரிக்க மாட்டார், திமுக ஓட்டுகளை தான் பிரிப்பார். இப்படி எல்லாம் அதிமுக காரங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. சீமானை கேட்கவே வேண்டாம், என்ன வேணாம் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காரு. விஜய் நேரடியா கிட்டத்தட்ட திட்டிட்டு வந்தாரு. என்ன பேசுற ஐயா, கொள்கையை பாருங்கப்பா, கூட்டத்தை பார்க்காதீங்க. யாருக்கு சொல்றாரு? வரப்போற கூட்டத்துக்கா? ஐயா நீங்க கொள்கை கேட்டுட்டு போயிருங்க அப்படின்னு. விஜய பாக்குறாங்க, கூட்டமா சேர்றாங்க, ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கிட்டத்தட்ட இன்றைக்கு 10-15% அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது திமுகவுக்கும் தெரியும், அண்ணா திமுகவும் நல்லாவே தெரியும். திமுக உண்மையாவே கலங்கி தான் போயிருக்கு. ஏன் கலங்கி போயிருக்கு அப்படின்னா, நிச்சயமாக பெரிய வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கையில தான் இருந்துச்சு. அந்த வெற்றி தனக்கு வேண்டிய இடங்களான 100-120 இடங்கள் 120 இடங்கள் திமுகவுக்கு அந்த பெரும்பான்மை பெற்றோரும் நினைக்கிறாங்க. இந்த விஜய் பூந்து ஏதாவது பண்ணி அது 117க்கு கீழே குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் திமுக நிச்சயம் வந்துருச்சு. இப்போ விஜய் செய்ய போற அடுத்த அதிரடி என்ன அப்படின்னா, அடுத்த சனிக்கிழமை கூட்டத்திற்கு போகும்போது சரியான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும் அப்படின்னு நிர்வாகிகள்லாம் உத்தரவு போட்டிருக்கிறாரு. என்னன்னா, ஐயா கரெக்டா அது போகணும், எந்த இடத்துல இருந்து எவ்வளவு இடம் போறது, எவ்வளவு நேரம் ஆகும், அங்க போறதுக்கான பேச்சு எப்படி இருக்கும், எல்லாமே கொலாப்ஸ் ஆகக்கூடாது. கடந்த முறை பெரம்பலூர் போக முடியல, அந்த மாதிரி ஆகக்கூடாது. நாகை மாவட்டத்துக்கு போறாரு, திருவாரூர் போறாரு, அந்த இடத்துல அப்படியே போற மயிலாடுதுறை போல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் சரியாக அந்த இடத்தை கவனிக்கணும். இடம் போய் சேரணும். கூட்டம் கூடும், எவ்வளவு கூட்டம் கூடுங்கிறது நல்லா தெரியுது. அந்த கூட்டத்தை போய் சரியா அணுகணும். அவங்க எல்லாத்தையும் முறைப்படுத்தணும். முறைப்படுத்துற மட்டும் இல்ல, அவங்க எல்லா டெக்னிக்கல் விஷயம் சரியா இருக்கணும். நிச்சயமா கூட்டம் அப்படியே அவர் போய் இறங்கின உடனே நேரா போய் 10 நிமிஷத்துல போகிற மாதிரி இருக்காது. அதுவும் 2 ஹவர் ஆகலாம். அந்த 2 ஹவரையும் கணக்கில் கொள்ள வேண்டும். காலையில 10:30 மணி மீட்டிங் வருது அப்படின்னா, அது ஒரு 8-8:30 எப்படி ஆரம்பிக்கிறது, அது ஒரு 10-11:30 மணிக்குள்ள எப்படி போறது அப்படிங்கிறத தெளிவா அவர் சொல்லிட்டாரு. இது நிர்வாகிகள்லாம் கரெக்டா அதை செயல்படுத்தணும் அப்படின்னு உற்சாகமா இருக்காங்க. மிகப்பெரிய கூட்டம் அங்கும் கூடும். சில பேர் சொல்ல, இது என்னங்க சனிக்கிழமை படம் காமிக்கிறாரு விஜய், அது என்னங்க ஒரு வாரம் தான் ஓடுது, அடுத்த படம் வந்துருது. இப்படியே ஒரு 5 வாரம் படத்தை காமிச்சாருன்னா 6வது-7வது வாரத்திலிருந்து படம் ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்க. இல்லைங்க, சாத்தியம் இல்லை. ஏன்னா அவர் ஒரே இடத்துல இந்த படத்தை ஓட்ட போறது இல்ல. திருச்சியில ஓட்டுறாரு, நாகப்பட்டினம் ஓட்டுறாரு, அப்புறம் கோவையில ஓட்டுறாரு, சென்னையில ஓட்ட போறாருங்க. சென்னை ஒரு முக்கியமான இடங்க. 27ஆம் தேதி செப்டம்பர் மாசம் ஓட்ட போறாரு. அந்த மாதிரி ஓட்டான என்ன ஆகுங்கிறது தெரியல. ஏனென்றால் சென்னை ஒரு திமுகவின் கோட்டை. திமுகவின் கோட்டைங்க சென்னை. உங்களுக்கு நல்லா தெரியும், அனைத்து இடங்களிலுமே திமுக ஜெயிக்கும். அந்த அளவுக்கான சக்தி வாய்ந்த இடம். எம்ஜிஆர் காலத்திலேயே மற்ற இடங்கள்ல எம்ஜிஆர் அலை வீசினாலும் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் திமுக அலை வீசும். ஆனா 2016 செல்வி ஜெயலலிதா 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து சில வழக்குகளால் சந்தித்து சிறைக்கு போயெல்லாம் வந்த பிறகு சந்தித்த தேர்தலில் 2016 சென்னையிலும் நிறைய இடங்களை அதிமுக ஜெயிச்சது. அப்பதான் திமுக மிகப்பெரிய அடி வாங்குச்சு சென்னையிலேயே. அந்த மாதிரி நிலைமை வந்துருவோம் அப்படின்னு திமுக நினைக்குது. ஏனென்றால் சென்னையிலும் கடுமையான ரசிகர் கூட்டம் இருக்கிறது. விஜய் வந்தா சென்னையை ஸ்தம்பிக்கு குலுங்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு இப்போவே சென்னையில் இருக்கின்ற அவருடைய ரசிகர்கள் ரொம்ப குதூகலமா இருக்காங்க. தொண்டர் படை தயாரா இருக்கு. இவங்க எப்படியாவது விஜய்க்கு மிகப்பெரிய சக்தி கொடுத்து மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அப்போனா யாருக்கு அடிவிடும்? திமுகவுக்கா? திமுக அப்படி இப்படி மேல வந்துருங்க. அப்புறம் அதிமுக போன மக்களவை தேர்தலில் தெரியுமில்ல என்னாச்சு அப்படின்னு. தென் சென்னையில எந்த அளவுக்கு ஜெயக்குமாருடைய மகன் எந்த அளவுக்கு பின்னால போனார் அப்படின்னு பல சட்டப்பேரவை தொகுதிகளுடன் டெபாசிட் கூட கிடைக்கல. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில எப்படிங்க அது ஜெயிக்க முடியும்? என்ன ஆகும்? அப்பனா அதிமுக முழுக்க 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுமா?
இங்க சென்னையில 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுமா அப்படின்னா விஜயுடைய வரவு மிகப்பெரிய அளவுக்கான வரவாக இருக்க போகிறது. அந்த ஒரு அதிரடியை தான் அவர் கொடுக்கிறார். ஒன்னும் கணக்கு வழக்கு தெரியாத அரசியல் தெரியாதவர் இல்லைங்க. கடந்த திருச்சி கூட்டத்தில் என்னென்ன பேசினாரு, எவ்வளவு விஷயங்களை பேசினாரு, திமுக ஆட்சி என்னென்ன செஞ்சது செய்யலங்கிறதை தெளிவா பேசி சொல்லிட்டாரு. இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னாரு. அப்படின்னு தங்களுடைய ஆட்சி வந்தால் கல்வி, மின்சாரம், மருத்துவம் எல்லாம் இலவசம் கொடுக்கும் அப்படின்னு வார்த்தைகள் அள்ளி கூட விட்டாரு. இதெல்லாம் எப்படி செய்ய போறாருன்னு தெரியல. மக்களுக்கு என்ன எப்பவுமே இருக்கிறது, ஐயா இது முடியல அப்படின்னா இன்னும் வேற ஒரு ஆட்சியை காமிங்கப்பா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா நினைக்கிறாங்க. ஏன்னா இதை சாத்தியமா வெற்றியா கொடுக்க முடிஞ்சாதான் வெல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுக ஒவ்வொரு திட்டமா கொண்டு வந்தாலும் கூட நீ இதெல்லாம் கொடுக்க வேண்டிய திட்டங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, விஜய் ஆட்சிக்கு வர மாதிரி இருக்குமா, சரி வந்துட்டாருன்னா இந்த திமுக கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்துவோம் சொல்ல முடியுமா? இல்ல எடப்பாடியே ஆட்சிக்கு வந்தாலும் கூட திமுக திட்டங்களை நிறுத்தி விடுவோம் சொல்ல முடியுமா? முடியாது. இன்னும் கூட அதிகமாக செய்யுங்கள் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. முக்கியமா சட்டம் ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும், பெண்களின் பாதுகாப்பு இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், விலைவாசி குறைய வேண்டும், மின்சாரம், பால் போன்ற அடிதாவசிய பொருட்கள் எல்லாமே நல்ல விலைக்கு, நல்ல மக்கள் ஏற்றுக்கக்கூடிய விலைக்கு கிடைக்க வேண்டும், அவருடைய விலை பொருட்களுக்கு தகுந்த விலை கிடைக்கணும். இதெல்லாம் மக்களுடைய அடிப்படை விஷயங்கள். இதை செய்து காட்ட முடியுமா? சரி விஜய் ஒரு மிகப்பெரிய கவர்ச்சியில வராரு, எதிர்கட்சி தலைவர்லாம் அவரை பாராட்டுறாங்க. எம்ஜிஆருக்கு கூட்டின கூட்டத்துக்கு அப்புறம் விஜய்க்கு தாங்க கூட்டுது அப்படின்னு பாஜக தலைவர் ஒருத்தர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அப்போனா எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தானா? விஜய் ஒரு மாற்று சக்திங்க. ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி விஜய் எம்ஜிஆர் அல்ல, விஜய் என்டிஆர் அல்ல, விஜய் சிவாஜி அல்ல, விஜய் பாக்கியராஜ் அல்ல, விஜய் டி ராஜேந்திரன் அல்ல, விஜய் ரஜினி அல்ல. இவை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சக்தி. மிக அரசியல் ஆர்வம் கொண்டு, தாகம் கொண்டு, திரைத்துறையில் கிடைத்த புகழை வைத்துக் கொண்டு எப்படியாவது அரசியலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறியோட வந்திருக்கிறார். அதான் அந்த கூட்டம் வெறியோட அவர் அப்படியே பார்க்குது, மேலே ஏறாங்க, கீழே விழுறாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குது? இந்த காலத்தில் கூட சினிமாவுடைய மயக்கம் தமிழ்நாட்டு மக்களை, வாக்காளர்களை மயக்கி வைத்திருக்கிறது. அதை அழகா பல்ஸ் பார்த்து தனக்கு சாதகமா பயன்படுத்தணும் விஜய் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா திமுக ஒண்ணுமில்ல, கூட்டமா நடத்தி கூட்டங்கள் எல்லாம் சேர்த்து எப்படி இதை உடைக்க பாக்குறாங்க. இன்னும் எத்தனை வாரங்கள் இருக்கு? வாரம் சனிக்கிழமை விஜய் இறங்கினார்னா அந்த மாவட்டமா காலி ஆயிட்டு இருக்கு. முதல்ல அதிமுக காலி ஆயிட்டு இருக்கு. அடுத்து திமுகவுக்கே அந்த மாவட்டம் எல்லாம் எத்தனை இடம் கிடைக்குங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. திமுக 117 தாண்ட வேண்டும், வெற்றி பெற வேண்டும், 120 என்ற மிகப்பெரிய இலக்கை அடைய வேண்டும். 117 அடிப்படைங்க, ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி, ஒரு அடிப்படையான ஒரு பெரும்பான்மை பெறுவதற்கு அடிப்படையானது. அதுவே கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை தாண்டி விஜய் வேற ஏதாவது செஞ்சிருவாரோ, ஒரு 30-40 சீட்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா ஆட்சியில் யார் இருக்கணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கிற சக்தி ஆயிடுவாரு அப்படிங்கிற எண்ணமும் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக நம்ம பக்கம் இருந்தா போதும்பா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ஸ்டாலின் அப்படி இல்லை. இதெல்லாம் விடுறதுக்குலாம் ரொம்ப பொறுமையான, திறமையான, ஆழமான அரசியல்வாதியா தான் இருக்காரு. அப்படி பேச்செல்லாம் பார்க்கும்போது பதற்றம் இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் உடைச்சிடணும். அதிமுக உடைஞ்சு போச்சு, விஜய் தான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு, 6 மாசத்துல எவ்வளவு வளர்ந்துட்டு போறாரு, இப்படி எல்லாம் நினைக்கிறாரு. பொறுமையா அணுகிறாரு, பேச்சுல உறுதி இருக்கு, தெளிவு இருக்கு. ஆனாலும் மக்கள் முழுக்க தன் பக்கம் வருவார்களா என்ற தயக்கமும் கலக்கமும் அவருக்கு இருக்கு. ஆகையால எப்படியாவது அடுத்த தேர்தலை முடிஞ்ச அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றணும் அப்படின்னு விஜய் நினைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்துல கூட்டத்தை கூட்டி மக்களிடம் போய் சேர்ந்து தன்னுடைய கவர்ச்சியை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை எல்லாம் கலங்கடிக்க வேண்டும் அப்படின்னு விஜய் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. இந்த சனிக்கிழமை படம் இருக்கே ரொம்ப பயங்கரமான படமா இருக்கு. நன்றி, வணக்கம்.